கிரேவி டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிரேவி பண்ணிருக்கோம். எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க. வீட்ல போனா லைக் ஜாஸ்தி பாஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சேர் மூவி நல்லா இருக்கும். இது பண்ணலாம். பிடிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக் மசாலா கிரேவி மாதிரி வைக்கலாம்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபர்ஸ்ட் தேவைன்னு சொல்லி பார்க்கணும். சொல்லுவாங்க கடகடன் போயிடலாம். நான் வந்து வேக வச்சு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 6 பல்லு பூண்டு வந்து நான் வந்து நசுக்கி நல்லா நச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சோண்டி கசகசா, அன்னாச்சி பூ சின்ன 2 பீஸு, கொஞ்சோண்டி கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை, ஸோ ஒரு ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மசாலா தூள் இருக்கும், அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு அளவுக்கு கொஞ்சோண்டி மஞ்சத்தூள். இது வந்து சிக்கன் 65 மசாலா வந்து நான் வந்து பிராண்ட் வச்சிருக்கதை நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆப்ஷனல் தான். இதை நான் வந்து பிடிக்கும் டேஸ்ட்டுக்காகனால நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன், இதில் வந்து கொஞ்சமாக இருக்க உருளைக்கிழங்கு வந்து என்ன செய்ய போகிறேன், பொரிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக பொரிச்சிட்டு கொஞ்சம் வந்து நான் வந்து மசிச்சு உள்ள போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். மற்றது எல்லாமே ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். இது சிம்பிள் மெத்தட் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இது பாருங்கள், இது கொஞ்சம் பொரிச்சு வர்றதுனால இதோட ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் தனியாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இல்லைங்க எனக்கு பொரிச்சு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பொரிச்சு போட்டு அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபடும். அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி போடுவேன். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி போடுற மாதிரி எனக்கு எக் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பேபி பொட்டேட்டோஸ் இருக்கலாம், சின்ன சின்ன பொட்டேட்டோஸ், அதை வச்சு கூட இதை பண்ணலாம். இந்த கிரேவியை ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வதங்கக்கூடாது, ஆனால் நம்ம லைட்டாக அப்படி பொரிச்சு எடுக்கணும். இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து சூப்பராக நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்துருச்சு. இது அதாவது கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த சிம்மில் வச்சுருவேன். இதை எடுத்துக்கிறேன். சவுண்டு கேட்கான்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதே போல் நான் வந்து என்ன செய்வேன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்த முட்டையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஒன் டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் ஒரு போல வேகணும். அந்த பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாகவே மேலே இருக்க ஒரு இதாக இருக்கும். அது லேயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மட்டும் கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக பொங்கி வந்துருச்சு. ஸோ இதையும் நான் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன், வெளியே எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்பவும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறனால அடுப்பு சிம்மில் இருக்குது. கொஞ்சோடி கடுகு, ஒரு சின்ன ஒரு சீரகம், ஒரு 10 பீஸ் வந்து மிளகுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பூண்டு, மிளகாய், வெங்காயம். ஸோ இதான் ஃப்ரை பண்ணி எடுத்து போகிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நான் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கும். இதோட
சேர்த்து நம்ம வச்சிருந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல இதையும் சேர்த்துறேன். ஏன்னா அந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு உடனே அப்படி மூஞ்சில் அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடுவோம், கொஞ்சம் பயம். அதனால தான் ஸோ இது இந்த ஆனியனோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டி போட்டிருக்கேன். ஒருவேளை இல்லை எனக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் அதில் சேர்த்துக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம், உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து நம்ம வச்சுருந்தோட தக்காளி இதை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டுருக்கேன் அப்படின்னா சரிங்க. சீக்கிரத்துக்கு இது வெந்துடும். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு இதை வந்து என்ன செய்ய போகிறேன், நல்ல லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வரும். அதனால சரியா நல்ல நம்மளோட வந்து 65 நாள் வச்சோம். இப்போ இப்போ நான் வந்து என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு மசிச்சோம்ல அந்த உருளைக்கிழங்கு மசி இதை செய்து அப்படியே வச்சு விட்டுறேன். மசாலா கறிக்கிற மாதிரி நல்ல லேசாக இது நான் ஊற்றிட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் முட்டையில் நமக்கு தட்டு போடும். நான் உடனே லெஃப்ட் சாப்பிடுவேன். ரெண்டு பேர் சாப்பிட்றது உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதை அது பேஸ் பண்ணுங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு, உப்பு போட்டலாம் ஓகே தான். இது கொதிச்ச உடனே நம்ம வச்சு மசாலா அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து கொதிச்சு உருளைக்கிழங்கு இது சப்பாத்தி கூட தோசை, இட்லி, ரச சாதம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாம்பார் சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு திருப்பிடும். ஒரு பீஸ் நம்ம எடுத்து சாப்பிடும் போது நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு பைட் ஒரு எக்கு வரும்போது சாப்பிட்டு வேணும். அப்போ அதனால வந்து முட்டை அப்படி போட்டேன். நான் வந்து ரொம்ப நிறைய முட்டை எடுத்துக்கல, ஸோ கம்மி எடுத்துங்க. முட்டை கூட சேர்வேன். எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்றது நான் அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு சாய் தேவை கொஞ்சம் அப்படி இருந்தால் வேணா நீங்கள் சேர்க்க நான் மலையில போட்டு வைக்கிறேன். கிரேவி சூப்பராக போட்டுக்கணும். டக்கு இல்லையா சூப்பராக மசாலா சூப்பராக இல்லை ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். சோறுங்க உங்களோட பவுல் அப்படி போச்சு உருண்டு ஓடு அதை போட்டு ஆளுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரொம்ப ட்ரை பார்த்துட்டு சொல்லுங்க. சில மாதிரி சாப்பிடுவாங்க போட்டு நான் சிம்பிளாக பிரச்சனை இது மாதிரி நீங்க வீட்டில் பசங்க.